துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் மாணவ மாணவிகள், முதியோர்கள் போன்ற அனைவருக்கும் திருப்பத்தூர் மாவட்ட மாணவர் அணி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட கழக செயலாளருமான தேவராஜி மற்றும் வாணியம்பாடி நகர் கழக செயலாளர், நகர்மன்ற உறுப்பினருமான VS சாரதிகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர பகுதியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெருமாள்பேட்டையில் 1 ஆதரவற்றோர் கருணை இல்லம் பெருமாள்பேட்டை, 2 அரசு ஆதிதிராவிட நல மாணவர்கள் தங்கும் விடுதி, 3 அரசு ஆதிதிராவிட நல மாணவிகள் தங்கும் விடுதி, மதிய உணவு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சம்பத்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், அமைப்பு சாரா ஓட்டு அணியின் அமைப்பாளர் S. ராஜா, திருப்பத்தூர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மு.க. அருள்நிதி, திருப்பத்தூர் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் TC கார்த்திக், J. அம்சவேணி, ஜெயக்குமார், நகர கழக நிர்வாகிகள் குபேந்திரன், மாப்பா சாரதி, ரவி ரெட்டி, நகர திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கணேஷ் பாபு, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன், மன்ற உறுப்பினர் ரஜினி, பெருமாள்பேட்டை கருணை இல்லத்தின் நிறுவன தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டார்கள். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார். இந்த உணவை புசிக்கிற எங்கள் குழந்தைகள், பெரியோர், முதியோர், யாருக்கும் இது பலனும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். இது போன்ற உணவு கிடைக்காத மக்களுக்கும்